வணக்கம். ஒரு ஒரு பெரிய ரயில் வண்டி ட்ரெயின் அதில் ஏறி பார்த்தோமானால் அந்த பெட்டிகள் எல்லாவற்றிலுமே 2 பெர்த்துகள் இருந்தன. ஒன்று லோயர் பெர்த், மற்றொன்று அப்பர் பெர்த். எல்லா பெட்டிகளிலும் அவர் தான் இருந்தார். அந்த ட்ரெயினிலே மக்கள் அமர்ந்திருந்தார்கள், உட்கார்ந்திருந்தார்கள், படுத்து கொண்டிருந்தார்கள், எல்லாமே நடந்தது. பார்த்தோம்னால் என்ன ஆச்சரியமாக இருந்தது என்றால், எல்லா விதமான லோயர் பர்த்தும் மிகவும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. லோயர் பர்த்தில் மிக மிக கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்தையெல்லாம் நிரப்பிக்கொண்டு இருந்து கொண்டிருந்தார்கள் எல்லா லோயர் பர்த்திலும். ஆனால் அதே சமயத்தில் அப்பர் பர்த்தை பார்த்தோம்னால் எல்லாமே காலியாகவே இருந்தன. ஒன்றில் கூட மனிதர்களே இல்லை. சரி, ஒரு பெட்டியில் தான் இல்லை என்று அடுத்த பெட்டியில் ஏறி பார்த்தால் அதிலும் இல்லை, அடுத்த பெட்டி பார்த்தால் அதிலும் இல்லை. 5வது பெட்டியில் பார்த்தால் ஒரு அப்பர் பர்த்தில் ஒரு நபர் இருந்தார். இன்னும் கொஞ்சம் 2-3 பெட்டி தள்ளி போனால் அங்கே ஒரு நபர். மொத்த ட்ரெயின் எடுத்துக்கொண்டால் அப்பர் பர்த் எல்லா பெட்டிகளிலுமே 2 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் கீழே நிரம்பி வழிந்தது. என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா? ஒன்றுமில்லை, இது நமது வாழ்க்கையை குறிக்கின்றது. இது ஒரு ஓமை கதை, ஓமை தான். ஏனெனில் நமது வாழ்க்கையிலே மக்கள், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தாங்கள் யார் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் எவ்வாறு வந்தோம், எங்கு செல்கின்றோம், எவ்வாறு வாழ்கின்றோம் என்ற உண்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அறியாமையில். அதனால் என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு பிறவிகளாக பிறந்து இறந்து அந்த வாழ்க்கை சக்கரத்திலே சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக சிலரே இதிலிருந்து விடுபட்டு மேலே செல்ல வேண்டும். இது என்ன வாழ்க்கை, இதற்கு மேலே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதை அந்த உண்மையை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்து லோயர் பர்த்திலிருந்து அப்பர் பர்த் ஏறி செல்லக்கூடிய அந்த ஏணி மேல் ஏறி அப்பர் பர்த்திலே செல்கின்றார்கள். அதை குறிப்பதற்காகத்தான் சொன்னோம், அந்த அப்பர் பர்த்திலே 2 பேர் இருந்தார்கள் என்று. அவ்வாறு ஒரு படிக்கட்டு இருக்கின்றது மேலே செல்வதற்கு என்பதே பல பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது அதை தெரியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இந்த பிரச்சனை. கோடிக்கணக்கான மக்கள் இந்த இதில் தான் இருக்கின்றார்கள், லோயர் பர்த்திலே, அறியாமையின் காரணமாக. ஆனால் அப்பர் பர்த்திலே அவர்கள் செல்லக்கூடிய வழி இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அதை சென்று அடைவது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு குருமார்கள் இருக்கின்றார்கள், அவருடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.